பீலா வெங்கடேஷன் அவர்களினுடைய வாழ்வில் இத்தனை போராட்டங்களா, அவங்களுடைய கடைசி காலத்திலும் நிம்மதி கிடையாதா அப்படின்னு எல்லோருமே அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சதுமே பேசி வந்துட்டுருக்காங்க. தமிழக எரிசக்தி துறை செயலாளர் பீலா வெங்கடேஷன் 56 வயதாகுது. IAS மூளை புற்றுநோய் காரணமாக காலமான நிலையில் அவரது வாழ்க்கையில் கடைசி காலம் வரைக்கும் சோகத்திலேயே போயிருக்காங்கன்றது அவங்களுடைய குடும்பத்தினர் மத்தியில் மிகுந்த வேதனை ஏற்படுத்தியிருக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த பீலா வெங்கடேஷன் 1969ஆம் ஆண்டு நவம்பர் 11ஆம் தேதி பிறந்தாங்க. இவரது தாய் ராணி வெங்கடேஷன் சாத்தான்குளம் தொகுதியின் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் எம்எல்ஏவாக இருந்தவங்க. அதே போல இவரது தந்தை வெங்கடேஷன் தமிழக காவல்துறை டிஜிபியாக பதவி வகித்து ஓய்வு பெற்றவர். MBBS படித்திருக்கக்கூடிய பீலா கடந்த 1997ஆம் ஆண்டு IAS தேர்விலும் வெற்றியடைஞ்சாங்க. 1998ஆம் ஆண்டு முதல் 2000 ஆண்டு வரை பீகாரிலும் ஜார்க்கண்டிலும் பணியாற்றினாங்க. அதன் பின்னர் தமிழகத்திற்கு மாற்றப்பட்டு 2000லிருந்து 2001ஆம் ஆண்டு வரை செங்கல்பட்டு சார் ஆட்சியராகவும், அதே போல 2001 to 2002ஆம் ஆண்டு ஆகஸ்ட் வரை முதல்வரின் தனிப்பிரிவு சிறப்பு அதிகாரியாகவும் பணியாற்றினாங்க. இதைத் தொடர்ந்து சமூக நலத்துறை கூடுதல் இயக்குனர், ஆதி திராவிட நலத்துறை துணை செயலாளர் பதவிகளிலும் பணியாற்றினாங்க. மீண்டும் 2003ஆம் ஆண்டு முதல் 2007ஆம் ஆண்டு வரை ஜார்க்கண்ட் மாநிலத்திற்கு மாற்றம் அடைஞ்சாங்க. இதை அடுத்து மத்திய ஜவுளித்துறையில் 2014ஆம் ஆண்டு வரை பணி புரிஞ்சாங்க. அதே ஆண்டு தமிழகம் வந்தவங்க சென்னை மீன்வளத்துறை ஆணையராகவும், பின் நகர ஊரமைப்புத்துறை ஆணையர், இந்திய மருத்துவ மற்றும் ஹோமியோபதி துறை ஆணையர் பொறுப்புகளிலும் இருந்தாங்க. கடந்த 2019ஆம் ஆண்டு முதல் 2020ஆம் ஆண்டு வரை கொரோனா பெருந்தொற்று காலத்தில் சுகாதாரத்துறை செயலாளராக பணியாற்றினாங்க. அப்போது மக்களை காக்க கொரோனாவுடன் கடுமையாக போராடினாங்க. இதைத் தொடர்ந்து வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை செயலாளர், கைத்தறித்துறை ஆணையர், நில சீர்திருத்தத்துறை ஆணையர் பொறுப்புகளையும் அவங்க வகிச்சிருக்கிறாங்க. கடைசியாக எரிசக்தி துறை செயலாளராக பணி புரிஞ்சாங்க. இவங்க வகித்த ஒவ்வொரு பொறுப்பிலும் நேர்மையாக இருந்திருக்காங்க. பிறருக்கு முன் உதாரணமாக திகழ்ந்தவங்க. இப்படிப்பட்ட பீலா ராஜேஷ் கடைசி வரை போராடிக்கிட்டே இருந்திருக்கிறாங்கன்றது சோகத்தின் உச்சம். ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த ராஜேஷ் தாஸை 1992ஆம் ஆண்டு திருமணம் செஞ்சாங்க. இதையடுத்து பீலா வெங்கடேசன் பீலா ராஜேஷ் ஆனாங்க. இந்த நிலையில் ராஜேஷ் மீது பெண் IPS அதிகாரி பாலியல் புகார் அளித்தது பெரும் சர்ச்சை ஏற்படுத்தியது. இதனால் பீலாவுக்கும் கணவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கணவரை பிரிஞ்சாங்க. தன் பெயரையும் பீலா வெங்கடேசன் மாற்றி கொண்டாங்க. பீலாவுக்கு தையூரில் 2 ஏக்கர் பரப்பளவு கொண்ட பங்களா இருக்குதான். பீலாவும் ராஜேஷும் இந்த வீட்டில் தான் வசிச்சிருக்காங்க. கணவர் மீதான வழக்கு காரணமாக தையூர் வீட்டை பூட்டிய பீலா வீட்டிற்குள் யாரையும் விட வேண்டாம்னு காவலாளிக்கு உத்தரவு கொடுத்துருக்காங்க. கடந்த ஆண்டு தையூர் பங்களாவுக்கு ராஜேஷ் தாஸ் போன போது பீலா உத்தரவை காவலாளி தெரிவிச்சாராம். ஆனால் ராஜேஷ் ஆட்களை வரவழைத்து காவலாளியை அடித்து துரத்திவிட்டு அந்த வீட்டில் ராஜேஷ் குடியேறினாராம். மேலும் அவருக்கு பாதுகாப்பாக 10 பேர் அங்கே இருந்தாங்கன்னு சொல்லப்படுது. இதனால் அதிர்ச்சி அடைந்த பீலா மின்வாரிய நிர்வாகத்திடம் ஆன்லைன் மூலம் மனு ஒன்றை தாக்கல் செஞ்சு, எனது வீட்டை சில மாதங்களுக்கு பயன்படுத்த முடியாத நிலை இருக்கிறதால தற்காலிகமாக மின் இணைப்பை துண்டிக்கணும்னு சொல்லி இருந்திருக்கிறாங்க. இதையடுத்து மின் இணைப்பை துண்டிக்க கேளம்பாக்கத்தில் இருந்து மின்வாரிய அதிகாரிகள் வந்தபோது அங்கு ராஜேஷ் தாஸும் 10 பேரும் தகராறு பண்ணியிருக்காங்க. இதனால் மின்வாரிய ஊழியர்கள் பயந்து வீட்டிற்கு செல்லும் மின் வயரை கம்பத்தில் இருந்து துண்டிச்சிருக்கிறாங்க. அதற்கப்புறமாக இந்த சம்பவங்களை அறிந்த பீலா தனது காவலாளியை தாக்கியதற்காக 10 அடியாட்கள் மீது புகார் கொடுத்தாங்க. மேலும் அந்த பங்களாவை விட்டு அவர்களை வெளியேற்றுமாறும் புகாரில் கேட்டுக்கிட்டாங்க. இதையடுத்து கேளம்பாக்கம் போலீசாரும் ராஜேஷ் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செஞ்சாங்க. இப்படி மக்களை காக்க கொரோனா சவால்களோட போராடிய பீலா வெங்கடேஷன் மூளை புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நீண்ட காலமாக விடுப்பில் இருந்து தேனாம்பேட்டையில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தாங்க. இதனால் அவரது உடல் மெலிந்து முகமெல்லாம் மாறி தலையில் முடியில்லாமல் மிகவும் பரிதாபத்துக்குரிய வகையில் இருந்திருக்கிறாங்க. இதனால் அவர் யாரையுமே சந்திக்காமல் தனது உறவினர்களை மட்டுமே சந்தித்து வந்திருக்காங்க. இப்படி கடந்த சில ஆண்டுகளாக போராடி தனது போராட்டத்தை பார்த்திங்கன்னா நேற்றோட முடிச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடையட்டும்.